ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டிஎன்இஏ 2026ஓட ரேங்க் லிஸ்ட் அனாலிசிஸ். இது வந்து நேற்று 11 o'clock ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன பிறகு அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்து லாஸ்ட் இயர் 2025க்கும் 2026க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸு, ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்டு 3 என்னைக்கு ஆரம்பிக்குது, என்னைக்கு முடிக்குது, எந்தெந்த கட் ஆஃபுக்கு எப்பப்போ ரவுண்ட்ஸ் வருது, ஒரு கட் ஆஃப்லையும் ஒரு ரவுண்ட்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போன வருஷம் இருந்தாங்க, இந்த வருஷம் இருந்தாங்க, அப்புறம் ஜென்ரல் ரேங்க்னா என்ன, கம்யூனிட்டி ரேங்க்னா என்ன, எதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃப்டர் 12th இன்ஜினியரிங், பிடிஎஸ், எம்பிபிஎஸ், பிஎஸ்சி, லா அப்படின்னு சொல்லி ஒரு சில கோர்சஸில் ஜாயின் பண்ணிடுவாங்க. பட் அது இல்லாமல் அக்ராஸ் தமிழ்நாடு, இந்தியாவில் நிறைய கோர்சஸ் இருக்குது அப்படின்ற அவேர்னஸ் கொண்டு வரதான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். பட் இப்போ ரீசெண்ட் டேஸாக டிஎன்இஏ, டிஎன் பேராமெடிக்கல், அப்புறம் டிஎன் அக்ரிகல்ச்சரை பற்றி ஏன் போட்டுக்கிட்டே இருக்கோம்னா, நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அதில் தான் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சம்மரைஸ் பண்ணி ஒரு 3-4 hours ஒர்க் பண்ணி ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இந்த வீடியோ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் டிஎன் 2026 அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை +2 முடிச்சு ஏதாச்சும் கோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை 8th to 12th படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீக்லி ஒரு 4 வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். என் நம்பரு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. எனி டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து 2025-2026ஓட கம்பேரிசன். லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஜென்ரல் ரேங்க் வந்து லாஸ்ட் இயர் 2.39 lakhs இருந்தது, பட் இந்த வருஷம் 2.33 lakhs தான் இருக்குது. இதுலேயே ஆல்மோஸ்ட் 5500 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை வந்து லாஸ்ட் இயரோட கம்மியாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 2.9% ஓவராலாக போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஓவராலாக கம்மியாக இருக்குது. இந்த 2.39 lakhsல தான் போன வருஷம் 46,000 வந்து 46,848 வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க. இந்த வருஷம் வந்து இந்த 2.33 lakhsல 46,080 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க, 7.5 ரிசர்வேஷன், 6th-லேருந்து 12th படிச்சவங்க. இந்த 2.33 lakhsல தான் வந்து 46,000, 2.33 lakhs plus 46,000 கிடையாது, 2.33 lakhsல 46,000 சேர்ந்தது. ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 768, 1.68% ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு சீட் லெவல், அப்ளிகேஷன் லெவல்லே ஒரு 5,500 அப்ளிகேஷன்ஸ், சீட்ஸ் வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்மியாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப் மார்க் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. ரவுண்டு 1 வந்து 200லேருந்து 171 மார்க்குக்கு ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து 37,976. இதோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஜூலை 20லேருந்து 22, அலாட்மெண்ட் வந்து 24 ஜூலை, அக்செப்டன்ஸ் வந்து ஜூலை 24, 25, ஜாயினிங் வந்து ஜூலை 26லேருந்து 30, ஆகஸ்ட் 3 க்ளோஸ் ஆகுது. ரவுண்டு 2 வந்து 171லேருந்து 135.75. இது வந்து 37,000 ரேங்க்லேருந்து 1.31 ரேங்க் வரையும் போகுது. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆகஸ்ட் 3 to 5, அலாட்மெண்ட் ஆகஸ்ட் 7, அக்செப்டன்ஸ் வந்து ஆகஸ்ட் 7 to 8, ஜாயினிங் ஆகஸ்ட் 9 to 13, க்ளோசிங் வந்து ஆகஸ்ட் 17. ரவுண்டு 3 வந்து கட் ஆஃப் மார்க் வந்து 135.5லேருந்து 77.5, இதுதான் லாஸ்ட்டு. இது ஜென்ரல் ரேங்க் வந்து 1.31லேருந்து லாஸ்ட்டாக 2.33 lakhsோட முடியுது. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 17th to 19th ஆகஸ்ட், அலாட்மெண்ட் வந்து 31st ஆகஸ்ட், அதுக்கப்புறம் இதோட க்ளோஸ் ஆகுது. அக்செப்டன்ஸ் வந்து நீங்கள் 21, 22ல் குடிக்கணும். ஜாயினிங் வந்து ஆகஸ்ட் 23லேருந்து 27th முடியணும். இதுதான் வந்து ரவுண்டு வைஸ் டேட்டு. இது அஃபிஷியலாக எல்லா வெப்சைட்லேயும் வந்திருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் நம்ம பார்த்துருப்போம், இது எல்லாருக்குமே தெரியும். ஓப்பன் கேட்டகரிக்கு 31%, அதில் ஜென்ரல் ரேங்க்ல வந்து 9,481 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். அதில் கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த 9,4ல இன்க்ளூடட் தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து 712. அதே மாதிரி பிசி 26.5, இதோட கவுண்ட் வந்து 1.1 lakhs, 1 lakh
1121. இதுல கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து 14,254. பிசிஎம் வந்து 3.5%. இதுல ஜென்ரல் ரேங்க் பசங்களுக்கு அலாட் ஆயிருக்க சீட்டு வந்து 12,210. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இந்த 12,210ல 1,358. எம்பிசி வந்து 69,762 ஜென்ரல் ரேங்க். இதுல கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து 18,289. எஸ்சி வந்து 34,332. இதுல கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து 8,794. எஸ்சிஏ வந்து 5,332. இதுல கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து 2,111. எஸ்டி வந்து 1%. இதுல வந்து ஜென்ரல் ரேங்க்ல அலாட் ஆயிருக்கிறது 1,574. இதுல கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து 556. ஸோ இதுதான் வந்து டோட்டலா இந்த ரேங்க் 1ல இருந்து ரேங்க் 2,33,000 இருக்கு. இந்த ஸ்பிளிட் அப்ல தான் நடக்க போகுது, இந்த அலாட்மெண்ட்ல தான். ஸோ நீங்க பிசி கம்யூனிட்டியா இருக்கீங்க, எம்பிசியா இருக்கீங்க, எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா ஜென்ரல் ரேங்க்ல அலாட் ஆயிருக்க சீட்டு இவ்வளவுதான். அதுல நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தீங்கன்னா நீங்க இந்த ரேங்க் எடுத்துக்கலாம், எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இந்த ரேங்க்ல நீங்க எடுத்துக்கலாம். ஜென்ரல் கேட்டகரி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற ரேங்க்ல நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு எம்பிசியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க்ல மொத்தம் 69,762 சீட் இருக்கு. அதுதான் சொல்றது. இதே நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சீங்கன்னா அந்த 69,762 சீட்ல 18,000 சீட் உங்களுக்கு இருக்கு. ஸோ 18,000 சீட்டு அக்ராஸ் இந்த 484 காலேஜஸ்ல இருக்கிற ஒரு 50 இன்ஜினியரிங் குரூப்ல உங்களுக்கு இந்த சீட்டுங்கள் இருக்கு. இதுல நீங்க ஏதாச்சும் ஒரு குரூப் எடுத்து படிக்கலாம். ஸோ இனிமே வரப்போறதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ரவுண்ட் 1 அனாலிசிஸ் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்றது தான். 150 to 200 மார்க்கோட கட் ஆஃப் மார்க் ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸ் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் கம்மியாயிருக்கு. 100 to 150 ரேஞ்சில் இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அதிகமாயிருக்கு. பிகாஸ் ஆஃப் கொஷின் பேப்பர் டஃப், வேரியஸ் ரீசன் சொல்லியிருந்தோம். அது ரேங்க் லிஸ்ட்ல ரொம்ப கிளியரா தெரியுது. நீங்க என் வீடியோஸ் கண்டினியூஸா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இல்லாம பார்க்கலன்னா நீங்க போய் பாருங்க. நான் எல்லா வீடியோலையும் இந்த வேர்டை மென்ஷன் பண்ணியிருப்பேன். 150 to 200 வந்து லாஸ்ட் இயரோட ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்ல இருந்து இந்த வருஷம் கம்மியா இருக்கு. போன வாட்டி 1 லட்சம் இருந்தாங்கன்னா இந்த வாட்டி 50,000 தான் இருப்பாங்க. அதுவே 100 to 150 அந்த கட் ஆஃப்ல லாஸ்ட் இயர் 50,000 பேர் இருந்தாங்கன்னா இந்த வருஷம் 1 லட்சம் பேர் இருக்காங்க. அப்படின்றத நான் எல்லா டிஎன்இஏ வீடியோலையும் சொல்லியிருக்கேன். போய் பாருங்க. அதுதான் இப்போ ரிசல்ட்டா வந்திருக்கு. அதை நம்ம ரியல் நம்பர்ஸா இப்ப பார்க்க போறோம். இப்போ ரவுண்ட் ஒன்னோட அனாலிசிஸ் வந்து ஜென்ரல் ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 37,000 வரையும் ரவுண்ட் 1. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 2,500 வரையும். இதுதான் வந்து ரவுண்ட் 1ல நடக்க போறது. இதுல பாத்தீங்கன்னா 200 கட் ஆஃபுக்கு போன வருஷம் 141 பேர் 200க்கு 200 கட் ஆஃப். ஆனா இந்த வருஷம் 52 பேர் தான். அதுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா போன வருஷம் 4 பேர், இந்த வருஷம் யாருமே இல்லை. ஸோ 190லேருந்து 199 கட் ஆஃப். லாஸ்ட் இயர் வந்து 13,000 பேர், இந்த வருஷம் ஒன்லி 6,500 பேர் தான் இருக்காங்க. இதுல அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா போன வருஷம் 190லேருந்து 199 கட் ஆஃப் வந்து 644, இந்த வருஷம் வெறும் 215. 180லேருந்து 189 போன வருஷம் 22,000, இந்த வருஷம் ஒன்லி 14,000. அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்டகரிக்கு வந்தீங்கன்னா 180லேருந்து 189 கட் ஆஃபுக்கு போன வருஷம் 1,700 பேர், இந்த வருஷம் 880 தான். அதே மாதிரி 171 to 179 இந்த கட் ஆஃப்ல போன வருஷம் ஆல்மோஸ்ட் 23,000 இருந்தாங்க. இந்த வருஷம் 8,000 கம்மியாகி 16,000 தான் இருக்காங்க. அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா சேம் கட் ஆஃப் 171ல இருந்து 179. போன வருஷம் 2,600 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் 800 பேர் கம்மியாகி 1,475 தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு வீடியோலையும் ஏன் இந்த கம்ப்ளீட்டா மார்க் ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு சொல்றதுக்கு ரீசன் இதுதான். அடுத்து ரவுண்டு 2 அண்டு ரவுண்டு 3. ஸோ ரவுண்டு 2ல வந்து 150 to 170 லாஸ்ட் இயர் வந்து 59,000. ஆனால் இந்த வருஷம் 6,000 பேர் அதுலேருந்து கம்மியாகி 53,000 தான் இருக்காங்க. அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா 150லேருந்து 170 கட் ஆஃப்ல 9,982, ஆல்மோஸ்ட் 10,000 போன வருஷம். அதுலேருந்து 2,500 பேர் கம்மியாகி 7,400 தான் இந்த வருஷம் இருக்கிறாங்க. அப்படியே 135லேருந்து 149 இந்த கட் ஆஃப்ல லாஸ்ட் இயர் 40,000, இந்த வருஷமும் 40,000, ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸ் தான்
கம்மியாக இருக்காங்க. அதே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா 9112, இந்த வருஷம் 7879, ஆல்மோஸ்ட் 1200 ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட் ரவுண்டு 3ல இம்பேக்டா தெரியும் பாருங்க. ரவுண்ட் த்ரீயை கிளியரா பாருங்க. 100லேருந்து 134 கட் ஆஃப்ல லாஸ்ட் இயர் 69,000, இந்த வருஷம் 89,000, ஆல்மோஸ்ட் 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இதை தான் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்றது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்தீங்கன்னா சேம் கட் ஆஃப் 100லேருந்து 134, போன வருஷம் 19,000, இந்த வருஷம் 23,000, ஆல்மோஸ்ட் 5,000 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதுல மொத்தமா 20,000, இந்த 20,000ல 5,000 வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க. அதுக்கப்புறம் 77.5லேருந்து 100, இந்த லாஸ்ட் ரவுண்டு 3ல இருக்க லாஸ்ட் கட் ஆஃப்ல போன வருஷம் 9,868, இந்த வருஷம் 13,170, ஆல்மோஸ்ட் 4,500 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்தீங்கன்னா 3,552 லாஸ்ட் இயர், இந்த வருஷம் 4,391. ஸோ இதுதான் நம்ம சொல்ல வந்தோம். லாஸ்ட் இயர்க்கும் இந்த வருஷத்துக்கும் இந்த 70லேருந்து 130 கேட்டகரியில போன வருஷத்தோட இந்த வருஷம் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதே 140லேருந்து 200 வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸோட பாப்புலேஷன் கம்மி. ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் 5 to 10 மார்க்ஸ் ஒரு கட் ஆஃப்லையும் கம்மியாக இருக்கு. நான் அதை அடுத்த வீடியோவில் எந்தெந்த கட் ஆஃபுக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றத நான் போடுறேன். நம்ம வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். எல்லா டிஎன்ஏ கவுன்சிலிங் டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிஎன்ஏ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டியது காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபீஸு, பஸ் ஃபீஸு, கேன்டீனு, பஸ்லேயே ஏசி பஸ்ஸு, நான் ஏசி பஸ்ஸு, ஃபேக்கல்ட்டி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் அக்ரிடேஷன்ஸ்லாம் NAC, NBA, NIRF ரேங்க் பாருங்கள், அலுமினி நெட்ஒர்க்கு. இதுல நீங்க பேங்க் லோன் போறாம இருந்தா எவ்வளவு லோன் நீங்க எனக்கு கொடுப்பீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் சேர்த்து 1 lakh ஃபீஸ் வருதுன்னா 1 lakhக்கும் நீங்க எனக்கு பேங்க்ல லெட்டர் கொடுப்பீங்களா, இல்ல 70,000 80,000 தான் கொடுப்பீங்களா? ஏன்னா இது வந்து எல்லா வருஷமும் ஒரே ஃபீஸா, 4 வருஷமும் இல்லை செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்ல ஏதாவது கம்மி ஆகுமா அப்படின்ற டேட்டாலாம் கிளியரா கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க கட்டுற ஃபீஸை விட பேங்க்ல போய் அப்ளை பண்றது கம்மியா இருந்தா உங்க கை காசு போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா பேங்க்ல ஒரு வருஷம் கொடுக்கறது தான் அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க 4 வருஷமும். ஸோ அந்த டீட்டெயிலாம் நீங்க பேங்க் லோன் போற மாதிரி இருந்தால் கிளியரா பாருங்க. ஸோ இன்னைக்கு இவ்வளவுதான் டிஎன்இஏ பத்தி நம்ம ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. இனிமேல் ஃபர்தரா ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு இருப்போம். ஸோ நீங்க 8th to 10th படிக்கிறீங்க, உங்க பேரண்ட்ஸ் யாராவது உங்க பசங்க 8th to 10th படிக்கிறாங்க, நான் ஐஐடி ஜாயின் பண்ணணும், என்ஐடி ஜாயின் பண்ணணும், IIIT, அப்புறம் ஐசர், என்ஐ நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நம்ம கிட்ட பிடிஎஃப் ஃபைல் சேலுக்கு இருக்கு. என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் தரேன். அது ஜஸ்ட் 199 rupees தான். இல்லை எனி காம்பினேஷன் நீங்க எடுத்தீங்கன்னா 499 rupeesக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா எண்ட் டு எண்ட் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ காலேஜஸ் ஒரு குரூப்லேயும் இருக்குது, ஐஐடியில் மொத்தம் எவ்வளோ குரூப்பில் எவ்வளோ கோர்சஸ் இருக்குது, சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது, எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும், எப்படி அதை எப்போ அதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி படிக்கணும் அப்படின்ற கிளியர் டீட்டெயில், எண்ட் டு எண்ட் டீட்டெயில் நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த பிளான் இருந்தால் ஜஸ்ட் இதை வாங்கி ஒரு ரெஃபரன்ஸுக்கு படிங்க. ஸோ இன்னைக்கு இவ்வளோதான். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் இருந்தால் என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு கால் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.